வசனத்தை வாசிப்போமாக. சங்கீதம் 46வது அதிகாரம் வசனம் 1 - 11 வரை. சங்கீதம் 46வது அதிகாரம் வசனம் 1 - 11 வரை வாசிப்போமாக. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்பட மாட்டோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இஷ்டத்துக்காக அப்படியாக கண்களை மூடி நம்மளோட ஆராதனைக்கு நம்மளை தயார் செய்து கொள்வோமாக. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீ கொடுத்த இந்த வசனத்துக்காக நன்றி. நீரே எங்களுடைய பலன், நீரே எங்களுடைய கிருபை ஆண்டவரே ராஜா. உம்முடைய பலன் கர்த்தாவே, ஒரு புதிய ஒரு மாதத்தை, புதிய ஒரு ஆண்டை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. இந்த காலை வேலை நீ கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா, நீர் பிதாவே வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பிதாவே உம்முடைய கரம் கர்த்தாவே உங்களுக்கு மேலே இருப்பதாக கர்த்தாவே. அப்பா, நீர் கர்த்தாவே ராஜா விண்ணப்பங்களை கேட்கிற தேவன், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. இப்படியாக கண்களை மூடி பரலோகத்துக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. நீர் உயர்ந்தவர், நீர் பெரியவர் கர்த்தாவே ராஜா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே ராஜா. அப்பா, பாடுகிற இந்த பாடல்களை பிதாவே நீர் பிதாவே ஒவ்வொரு நாவுகளும் நீர் தொடும் கர்த்தாவே ராஜா. இதோ பிதாவே வந்திருக்கிறவர்களை கர்த்தாவே ராஜா நீர் அவர்களோடு இடைப்படும் கர்த்தாவே. அப்பா, அவர்கள் இருதயத்துக்கு ஒரு சமாதானத்தை தரும் கர்த்தாவே. இந்த நாளில் கர்த்தாவே ஒரு சமாதானத்தை நீ தாரும் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிதாவே ஒரு சமாதானத்தை நீ தாரும் கர்த்தாவே ராஜா. அப்பா, நீர் எங்களோடு இடைப்படும் கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய ஆவியை ஊற்றும் கர்த்தாவே. இந்த ஆலயம் முழுவதும் நிரப்புவீராக உங்களுடைய கிருபையினால் கர்த்தாவே. இந்த ஆலயம் முழுவதும் பிதாவே உங்களுடைய அபிஷேகம் நிரம்புவதாக. மக்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே ராஜா. உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பும் கர்த்தாவே ராஜா. மக்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. மக்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே ராஜா. நீர் பெரியவர், நீர் பெரியவர் கர்த்தாவே. நீர் அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறீர். நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு நன்மைகளும் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களை பிதாவே கடந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்து வந்தீர். அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்தீர் கர்த்தாவே. எகோவா ராஃபா, நீர் எங்களுக்கு சுகம் கொடுத்தீர் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருபோதும் எங்களை கைவிடவில்லை கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுதே கர்த்தாவே அப்பா பலத்தோடு பிதாவே ராஜா ஒவ்வொருவரையும் பிதாவே எல்லா கட்டுகளிலிருந்தும் பிதாவே நீர் ஒரு விடுதலை தாரும் கர்த்தாவே. எல்லா நோய்களில் இருந்தும் பிதாவே நீர் ஒரு விடுதலை தாரும் கர்த்தாவே. வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பிதாவே மண்புக்கால் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் ஆராதனைக்கு பார்க்கிறேன். அப்பா, உண்மை வழங்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. உண்மை உயர்த்த வந்திருக்கிறோம் கர்த்தாவே. உண்மை பிதாவே சேவிக்க வந்திருக்கிறோம். நீர் சேவைகளின் கர்த்தர், நீர் எங்களோடு இருக்கிற தேவன் கர்த்தாவே. உமக்கு நன்றி சொல்கிறோம். உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி பிதாவே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். சொல்லுமா, இந்த நாளில் ஒவ்வொரு
இந்த புதிய வாரத்துல புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய வாழ்வு, புதிய ஜீவன். சலத்தோட கரங்களை தகுந்த பாடலை பாடுவோம். புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய வாழ்வு, புதிய ஜீவன், புதிய வாசம், புதிய கிருபை, புதிய
நீர் முடிவில்லா ராஜ்யம் வந்த தேவன் அவரையுமே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஆராதனை நாயகன் நீரே. நீங்கள் ஆராதனைக்கு பார்த்தீர்கள். ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். உம்மை தொழுதிடுவோம். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன்
என்னாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை ஒரு உயிர் ஒன்று இருந்தால் ஆயுஷ் கொண்டு இருந்தால் அது இயேசுவை தொழுது கொள்வதாக இருக்க வேண்டும். வேறு எதுக்கும் இல்லை. இந்த உசுர் இயேசு கொடுத்தது, இந்த உசுர் தேவன் கொடுத்தது. சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த உயிர், இந்த உடல், இந்த ஆரோக்கியம், இந்த சொத்து, இந்த சுகம், இந்த அந்தஸ்து, அப்பா எல்லாம் நீங்க கொடுத்தீங்க. நீங்க கொடுத்தீங்களோ? இது Lord, an answer Father God. Lord, என் நாட்டின் மோதி எனக்கு நம்ம காத்துறதே இல்லை ஆண்டவரே. ஆனால் எங்களை நேசிக்கிறீர், எங்களை நேசிக்கிறீர். உம்மை திருவிருந்து காயப்படுத்திக் கொள்வோம். Let us prepare our mind, our soul, our spirit come before the Lord's table. Holy Communion.
நம்ம ஆவி ஆத்ம சரீரம் எண்ணங்கள் உள்ளங்களை உறமுகப்படுத்துவோம். இயேசுவை நோக்கி பார்ப்போம். திருவிருந்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ. அதுக்கு முன்புக்காக கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனத்தை வாசித்து ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 34 வசனம் வரை நீங்களே படித்து நீங்களே தியானம் பண்ணிக் கொள்ளுங்கோ. This given verses, read yourself, meditate yourself, pray yourself.